மனுஷனுங்க வருவாங்க போவாங்க. வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்க்கையிலையும் அப்படி தான். மனுஷனுங்க வருவாங்க போவாங்க. ஏன் வந்தாங்க ஏன் போனாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. வருவாங்க பழகுவாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது இருப்பாங்க, நம்ம கவலையாக இருக்கும்போது போயிடுவாங்க. ஸோ அப்படி தான். வர்றது வரட்டும், போகிறது போட்டோம். ஏன் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு விருந்தோ ஒரு சந்தோஷமான காரியமோ கல்யாணமோ நல்ல டூகெதரோ செய்யும்போது சீக்கிரமாக வந்து கூட இருந்து எல்லா உதவிகளும் செய்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் அந்த நேரத்துக்கு வந்து சந்தோஷமாக இருப்போம், அந்த நேரத்துக்கு வந்து விருந்தை கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சில பேர் அவங்களே கூப்பிடுவாங்க, நாளைக்கு நான் விருந்து வச்சுருக்கேன், இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, வாங்க உங்கள் உதவி தேவைப்படுறாங்க கூப்பிடுவாங்க. உங்களை மதித்து கூப்பிட்றாங்களே, அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னே போயிருங்க. அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னே போய் அங்கே நில்லுங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் கிடைக்க கஷ்டம். சில பேர் வருவாங்க பழகுவாங்க, இன்றைக்கி சிரிப்பாங்க பேசுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுவாங்க, நல்லா பேசுகிறீங்க நல்லா பழகுறீங்க அப்படின்னுவாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சிக்குவாங்க, இவன் பேச கடுப்பாக இருக்கலாம், பெரிய மாதிரி பேசுவோம் அப்படின்ட்டு போவாங்க. முதல் நாள் சிரிப்பாங்க, உங்களை கொஞ்சுவாங்க, உங்களை பேசுவாங்க, மறுநாள் மூஞ்ச காட்டுவாங்க, கடுப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த வானவில் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. வானவில் பச்சுந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை க்ளவுட்ஸ் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வரவங்க பழகிறவங்க சில பேர் சொல்லுவாங்க, இவர் கூட நான் 25 வருஷமாக கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், 25 வருஷமா இப்போ தான் இவரோட உண்மையான ரோபம் தெரியுது. சரி, ஆண்கள் கூட சொல்லுவாங்க, அந்த பெண்ணோட நான் 30 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் இவரோட சுயரூபம் தெரியுது அப்படின்னு. தெரிஞ்சு தானே ஆகணும். எவ்வளோ நாள் மறைச்சி வைக்க முடியும்? அந்த முகமுடி இருக்க அதை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் அந்த முகமுடியே கிழிஞ்சு கீழே விழுந்துடும், அதுவாகவே கிழிஞ்சு கீழே விழுந்துடும், உண்மையான ரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தெரிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்படுங்க. அது ஒரு கதை, படம் மாதிரி, படம் பார்க்குற மாதிரி, சினிமா படம் பார்ப்பீங்க அந்த மாதிரி. கடைசியாக அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகும். சினிமா படம் மாதிரி அந்த கதை அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும், உண்மை என்னென்னு உங்களுக்கு விளங்கிடும். ஓ, இது சினிமா, ஒரு கதை தான். உண்மையாக பழகிறவங்க, உண்மையாக உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வருவாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? மழை வரைக்கும் காத்துருங்க, பொறுமையாக இருங்க. சரியா? எல்லாரையும் நம்ம வச்சுக்க முடியாது, எல்லாரும் நம்மளையும் வச்சுக்க முடியாது, நம்மளும் மாறுவோம்ல. ஸோ யார் உங்களுக்குன்னு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்க கூட தான் இருப்பாங்க. நடிக்கிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க, நடிப்பு அது ஒரு நடிப்பு தான், அதுக்கு அவார்ட்லாம் யாரும் கொடுக்க போகிறதில்ல. கொடுத்தாலும் கொஞ்ச நாள் அப்புறம் அப்படி இதாகிடும். சரியா? ஸோ இதான், மனுஷனுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். எதுவுமே மாற்றம் ஒன்று தான், மாறாது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. சரியா? வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் ஏன் வருத்தப்படுறேன், நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்றீங்களா? தெரியும். ஸோ அவ்வளோ அனுபவப்பட்டீங்க, அதனால் வருத்தப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் டைம் இல்லை. சரி, அனுபவம் தான் உண்மையான வாத்தியார், குரு. ஸோ வாழ்க்கையை இது ஒரு நல்ல அனுபவம். வருவாங்க போவாங்க இருப்பாங்க, இருக்கிறவங்க இருப்பாங்க, உண்மையானவங்க இருப்பாங்க, நடிக்கிறவங்க நடிச்சுட்டு கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. உங்களுக்கு தெரிய தான் வரும். சரியா? அதனால்
உண்மையாக இருக்கவங்கள வச்சுக்கோங்க. பொய்யா நடிக்கிறவங்கள விட்டுருங்க. அவங்களும் போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களா போயிடுவாங்க. சரியா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. ஒரு நல்ல தகவல் போட்டிருக்கேன். சின்னதாக தான் போட்டிருக்கேன், ஆனால் சிறப்பாக இருக்குது. சரியா? ஆரோக்கியமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.